வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு விஷயம், அதுவும் ஒரு வீராங்கனையை பற்றிய ஒரு பதிவு. நம்ம உலகத்திலேயே அதிகமாக விளையாடக்கூடிய விளையாட்டு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு. அதுலேயும் ஆண்களுக்கான கிரிக்கெட்டு ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படும். அதே அளவு முக்கியத்துவம் பெண்கள் கிரிக்கெட்டில் பெண்களுக்கு அங்கீகாரம் இருக்கா அப்படின்னா, ஆண்களுக்கு நிகரான அளவு பெண்கள் கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது கிடையாது. இருந்தாலும் அந்த கிரிக்கெட்டில் சாதனை படைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் இன்னைக்கு ஒருத்தரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வாங்க அந்த பதிவுக்குள்ளே போவோம். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய கிரிக்கெட்டில் மிகவும் பிரபலமான மகளிர் கிரிக்கெட்டில் விளையாடக்கூடிய ஸ்ருதி மந்தனா, அவங்கள பற்றிய பதிவு தான் நம்ம இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய சாதனைகள் பல படைச்சிருக்காரு. அதை நம்ம இந்த பதிவு மூலமாக ஒரு சில பேருக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த பதிவு நம்ம போகிறோம். ஸ்ருதி மந்தனா அவர்கள் ஜூலை மாதம் 18ஆம் தேதி 1996 மும்பையில் பிறந்து வாழ்ந்தார். இவருடைய ஆரம்பகால கிரிக்கெட்னு பார்த்தீங்கன்னா 2014 இங்கிலாந்தோட இவருடைய முதல் ஐசிசி மேட்ச் ஆரம்பிக்கப்படுது. அவரோட கிரிக்கெட் வாழ்க்கை ஆரம்பிக்குது. அதாவது ஐசிசி மகளிர் அணியில் இடம்பெற்ற முதல் இந்திய வீரராகவும் இவர் திகழ்கிறார். இவருக்கு இந்திய அரசு ஜூன் மாதம் 2018 இந்திய துடுப்பாட்ட கட்டுப்பாட்டு வாரியம் இவருக்கு சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான பிசிஐ விருதினையும் முதலாக அறிவிச்சிருக்காங்க. ஸ்ருதி மந்தனா அவர்கள் இந்திய அணிக்காக அதிகமான, அதாவது ஒரு நாள் போட்டியில் அதிகமாக சதம் அடித்த இந்திய வீரராக திகழ்றாரு. அதாவது இவர் அடித்த சதங்கள் ஒரு நாள் போட்டியில் 7. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக முறை அதிக வேக சர்வதேச 2020 அரை சதங்கள் அடித்த ஒரே இந்திய வீரர் தான் வீரர் ஸ்ருதி மந்தனா. இவர் அடித்த அரை சதங்களில் ஒரு அரை சதம் 23 பால், அப்புறம் இன்னொன்று 24, அதுக்கப்புறம் 25 பந்துகளில் அதிவேக அரை சதம் அடித்த முதல் இந்திய வீராங்கனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பெண்கள் 2020 கிரிக்கெட்டில் அதிவேக அரை சதங்கள் அடித்த வீராங்கனையாகவும் திகழ்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக உள்ள பெண்கள் கிரிக்கெட்டில் 18 பந்தில் அரை சதம் அடித்த முதல் பெண்ணாகவும் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கிரிக்கெட்டில் தொடர்ச்சியாக 10 அரை சதங்கள் அடித்த ஒரே இந்திய வீராங்கனை. அதாவது கண்டினியூவாக 10 சதங்கள் அடித்து சாதனையும் படைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வதேச 2020 கிரிக்கெட்டில் அதிக அரை சதங்கள் அடித்த 3வது உலக வீராங்கனையாகவும் இவர் திகழ்றாரு. உலக அளவில் விளையாடிய பெண்களில் இவர் அரை சதங்கள் அடித்ததில் 3வது இடத்துல இருக்காரு. 24 அரை சதங்கள் அடித்து 3வது இடத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மண்ணில் டெஸ்ட்டில் சதம் அடித்த முதல் இந்திய வீராங்கனை. இந்தியாவில் உள்ள பல பெண்கள் விளையாண்டாலும் இந்தியாவில் முதல் பெண்மணி ஆஸ்திரேலியா மண்ணில் போய் சதம் அடித்து சாதனை படைத்த முதல் பெண்மணி தான் ஸ்ருதி மந்தனா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 கிரிக்கெட்டை 3000 ரன்கள் அடித்த 2வது இந்திய வீராங்கனை அப்படிங்கிற சாதனையும் படைச்சிருக்காரு. அப்புறம் 2 முறை, அதாவது 2018, 2021 ஐசிசியில் சிறந்த பெண்கள் கிரிக்கெட் விருது வாங்கிய ஒரே இந்திய வீராங்கனை ஸ்ருதி மந்தனா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிசியில் சிறந்த பெண் ஓடிஐ கிரிக்கெட் விருது வாங்கிய ஒரே இந்திய வீராங்கனையும் ஸ்ருதி மந்தனா. இப்படி பல சாதனைகளையும் படைச்சிருக்காரு ஸ்ருதி மந்தனா. அதுபோக இந்திய அரசு இவருக்கு அர்ஜுனா விருதை 2018 வழங்கி இவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையும் இவரையும் இந்திய அரசு கௌரவிச்சிருக்காங்க. அதே போல தான்
ஐபிஎல் கிரிக்கெட் நடக்குது இந்தியாவில் வந்துட்டு வருஷம் நடக்கும். அப்படி ஐபிஎல் நடக்கும்போது நடக்கிற மேட்சுகள் வந்துட்டு ஆடவர், அதாவது ஆண்களுக்கான ஐபிஎல், பெண்களுக்கான ஐபிஎல் வந்துட்டு 2 விதமாக நடந்துக்கிட்டு தான் வருது வருஷம். அதில் வந்துட்டு ஆர்சிபி ஆண்கள் அணிகள் வந்துட்டு இதுவரைக்கும் ஐபிஎல் கப்பே வாங்கினது கிடையாது. சிறந்த கேப்டன், இந்திய கேப்டன் விராட் கோலி இருந்திருக்காரு, அப்பயும் கூட வாங்கினது கிடையாது. ஆனால் இவருடைய தலைமையில் வந்துட்டு ஆர்சிபி அணி வந்துட்டு முதல்ல வந்துட்டு கப்பு வாங்கியிருக்காங்க சுதீப் மந்தனா தலைமையில். இப்படி பல சாதனைகளை வந்துட்டு இந்த பெண்மணி படைச்சிருக்காங்க. இவங்களை எப்பயுமே வந்துட்டு இந்திய அணி எப்பயுமே வந்துட்டு அவங்களுக்கு தக்க மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.